அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் டாக்டர் விஜயலட்சுமி கண்ணன். விகே ஆஸ்ட்ரோ உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் யார் சொந்த ஊர்லேயே வாழ்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தருடைய லக்னம் என்னன்னு பார்க்கணும். லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 3 பேரும் கூடியோ அல்லது தனித்தனியாகவோ ஸ்திர ராசிகளில் நின்றால் அவங்க சொந்த ஊர்லேயே பிறந்ததும் வளர்வதும் தொழில் செய்கிறது எல்லாமே சொந்த ஊராகவே இருக்கும், ஒரே இடமா இருக்கும். அங்கேயே கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இந்த 3 பேரும் உபய ராசிகளில் முதல் திரைகாணத்தில் நின்று, முதல் திரைகாணம்னா 10 டிகிரிக்குள்ள, ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரியாக பிரிச்சுக்கணும். அதில் முதல் 10 டிகிரிக்குள்ள நின்னா அது முதல் திரைகாணத்தில் நிற்கிறதா அர்த்தம். முதல் திரைகாணத்தில் நின்று அவங்களில் யாரேனும் ஒருவரோ அல்லது 3 பேரோ வக்ரமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் பிறந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து தொழில் செஞ்சு வாழக்கூடியது எல்லாமே ஒரே இடமா இருக்கும், சொந்த ஊர்லேயே அப்படியே இருப்பாங்க. சரி, வேறு யார் அப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 4ஆம் அதிபதி, 4ஆம் இடம் தான் தாய். நம்ம கர்ப்பத்தில் யார் வயிற்றுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம இருக்கக்கூடிய அமர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் 4ஆம் பாவம் தான். அப்போ தாய் வயிற்றுல நம்ம இருக்கிறோம். அப்போ தாயின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவமும் வீடுன்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவமும் ஒன்று தான். அப்போ 4ஆம் பாவாதிபதியும் 4ஆம் பாவத்திற்கு பாக்கியஸ்தானம்ங்கிறது 12ஆம் இடம், லக்னத்திற்கு 12ஆம் இடம். 4ஆம் பாவத்திற்கு லாபஸ்தானம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு 2ஆம் இடம். அப்போ 4ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் 3 பேரும் சேர்ந்து கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருக்கிறது. இப்படி இருந்தாலும் இவங்களும் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சொந்த ஊர்லேயே இருப்பாங்க. இப்படிக்கு விஜயலட்சுமி கண்ணன் என்றென்றும் அன்புடன் உங்கள் விஜயலட்சுமி கண்ணன். உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.